Welcome viewers, welcome to Vidhyalakshmi YouTube channel. So previous part la enna pathomna, previous slide part A and part B, adhaadu 1 mark and 2 mark pathom. Now we are going to discuss part C. In the part C la enna na paaka porona only 3 marks. So totally 10 questions you will be given. Out of the 10 questions, one question is compulsory. From remaining then 31 to 39, you have to choose any 6. So one is compulsory. From remaining 9 questions, you have to choose any 6. 6 choose பண்ணிக்கோங்க. அந்த 6 plus 1 டோட்டலா 7, each carrying 3 marks. மேலே கொடுத்துருக்கோம் மார்க் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் என்னென்னலாம் இருந்தால் எவ்வளோ மார்க் வரும் அந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் லென்த்தி வி ஹாவ் டு ப்ரெசென்ட் அவர் ஆன்சர்ஸ். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது கீ ஆன்சர்ன்றது இதெல்லாம் மஸ்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து மேலே தலை வால் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்ஸில் நம்ம மூவ் பண்ணி இதை என்டையர் ஆன்சர்ஸை அதுக்குள்ளே கொண்டு வந்துடணும். ஸோ டைட்டில் என்ன இருக்கும்? இட் இஸ் அ பேராகிராஃப். ஸோ வி ஹாவ் டு present our answer in a paragraph, not more than 1.5 page or 2 page. Maybe some question may carry 2 pages or some question may carry 1.5 page or even 1 page. Adu kuda options irukku. It depends upon the question. At the same time, the choice or the preference what we are giving adu dhaan irukku. So that is our choice. Okay, question number 31. Explain the scarcity definition of economics and assess it. Scarcity na பற்றாக்குறை. ஏன் scarcity வருது? Because of the demand. அதை நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். லயனல் இந்த ஸ்கேர்சிட்டினுடைய டெஃபினேஷன் கொடுத்து லயனல் ராபின், வி நோ தட் 4 இம்பார்ட்டன்ட் பீப்புள். அதில் இவர் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன் ஹூ டிஃபைன் எக்கனாமிக்ஸ் இஸ் அ சயின்ஸ். ஏன்னா சயின்ஸ்ன்னு ஏன் மென்ஷன் பண்ணுறாருன்னா இட் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் அண்ட் தியரிஸ். ஏதோ ஒரு காரணம், அதனால தான் இது அப்படி என்ன பண்ணுறோம், வி ஆர் எக்ஸிக்யூட்டிங் ஃபேக்ட் அண்ட் தியரிஸ். ஸ்டடீஸ் ஹியூமன் பிஹேவியர் ஆஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எண்ட் அண்ட் ஸ்கேர்ஸ். ஸோ அதில் விலை ஏறும்போது அவருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும், விலை குறையும் போது எப்படி மென்டாலிட்டி இருக்கும், பேஸ்ட் ஆன் தட். அதுக்கு என்ன பண்ணுறோம், வி ஆர் பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கண்டிஷன், அந்த கண்டிஷன் தான் ஃபேக்ட். அதையே தியரியாக ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ தட் மென்ஷனிங் இட் இஸ் அ சயின்ஸ். வி ஹாவ் த ஆல்டர்னேட்டிவ்ஸஸ். இது கிடைக்கலனா இன்னொன்று அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் மூவிங், வி ஆர் ஷிஃப்டிங். நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட், அவருடைய அசஸ்மெண்ட். எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் நாட் ஓன்லி, இது வந்து நாட் ஓன்லி டீல் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ல இண்டிவிஜுவல், இட் இஸ் நாட் ஓன்லி டீல்ஸ் அபவுட் த இண்டிவிஜுவல், த என்டையர் திங். மைக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் பட் ஆல்சோ மேக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட், ரெண்டுத்தையுமே இது கவர் பண்ணுது. நெக்ஸ்ட் ஹிஸ் டெஃபினிஷன். அட் த சேம் டைம் அவருடைய டெஃபினேஷனில் ஒரு ஏரியா கவர் பண்ணல. எது கவர் பண்ணல? டஸ் நாட் கவர் த தியரி growth and development. ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கு இட்ஸ் அ மஸ்ட். Countries are classified into, as per our economics, we are listing out by 4: developed, underdeveloped, undeveloped and developing. அப்படி சொல்லிட்டு நம்ம 4 கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறோம். அவங்களுக்கு முக்கியமான கான்செப்ட் growth and development. Development is absolutely applicable for the remaining 3 status oriented countries, but growth is absolutely applicable to the developed country. அதை நம்ம இங்கே நோட்டீஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மஸ்ட். இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா we'll get 3 marks. As usual, we need to write the remaining points. Next, what are the crucial decisions involved in what to produce? ஒரு ப்ராடக்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 things we need to remember: what, how and for whom. What to produce, என்ன தயாரிக்க போகிறோம். how to produce, எப்படி தயார், and for whom to produce, இது யாருக்காக பண்ண போகிறோம். the crucial decisions involved, as usual, first டாபிக் இன்ட்ரடக்ஷனுக்கு 1 mark, then crucial decisionsக்கு 2 mark கேரி ஆகும். ஸோ தேர் ஆர் 6 ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் அதை வந்து ரெடியூஸ் பண்ணி இங்கே கட் பண்ணி கொடுத்துருக்கேன், கமா போட்டு கொடுத்துருப்பேன். ஸோ யூ ஹாவ் டு ரைட் த ரிமைனிங் 3. எல்லாமே கம்ப்ளீட்டாக எழுதணும் நம்ம. எவ்ரி சொசைட்டி மஸ்ட் டிசைட், எவ்ரி சொசைட்டி வெதர் இட் மே பி அ ரிச் கிளாஸ், மிடில் கிளாஸ் ஆர் லோயர், வாட் எவர் இட் மே பி த எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தாலும், வாட் கூட்ஸ் இட் வில் ப்ரொடியூஸ் அண்ட் ஹவு மச் இட் வில் ப்ரொடியூஸ், என்ன தயாரிக்க போகிறோம், எவ்வளோ கொடுக்க போகிறோம். இன் திஸ் ப்ராசஸ் த க்ரூஷியல் டெசிஷன்ஸ் இன்க்ளூட். அது என்னென்ன அப்படின்னா, இட் இஸ் காமன் டு ஆல், நாட் ஓன்லி ஒன் பர்டிகுலர் குரூப், இட் இஸ் காமன் டு ஆல். மோர் ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஹவுசிங் ஆர் மோர் லக்ஸுரி குட்ஸ். மோர் ரிசோர்சஸ் இன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஆர் இன் மிலிட்ரி சர்வீசஸ். நெக்ஸ்ட், மோர் கன்சம்ஷன் குட்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் தெர் இஸ் அ கிளாரிட்டி, அந்த கிளாரிட்டி வரணும். தென் ஆன் பேசிக் எஜுகேஷன் ஆர் higher education. இப்போ now only I am getting learning about the how to write ABCD, how to read ABCD and how to identify the characters. சடனாக என்கிட்ட MBBS புக் கொடுத்தா படிக்க முடியுமா? ஸோ we need to analyze. These are all the crucial decisions. ஓகே, ஸோ இது பிரகாரம் நம்ம என்ன பண்ணோம், we need to list our answers. Next,
describe the feature of human wants. இதே நம்ம as usual அப்படியே அந்த 7 featuresம் present பண்ணணும். நான் கமா போட்டு கொடுத்துருப்பேன். wants are அப்படின்னு wants are நீ போட்டு wants are alternative, wants are competitive, wants are complementary, wants are recurring, wants are satiable, wants are unlimited, habit, wants vary time, place and person. Okay, it getting vary from time to time, place to place and also person to person. We need to list out in a vertical format one by one. இது key answer ன்றதுனால இதெல்லாம் இருக்கணும்னு நாங்க பிரசன்ட் பண்றோம். next 34 mention the relationship between. இது வந்து just like a distinguish between மாதிரி தான். marginal utility and total. margin அவே final அப்படின்னு அர்த்தம். total means by adding. Okay, the total utility refers to sum adding all. We need to add all of all units of a commodity consumed. எத்தனை goods, variety of எத்தனை இருந்தாலும் total அப்படின்னா we need to add all together. We need to add. example part A, part B, part C, part D. நம்ம क्वेश्चन பேப்பர் எடுத்தலாம் what is your total னா நம்ம part A how much, part B அப்படினு தனித்தனியாலாம் சொல்ல மாட்டோம். all together we are expressing the marks. அதே மாதிரி தான் total utility means adding all. next marginal utility இது எதை பேஸ் பண்ணா is addition to. அதுல final என்ன, what is the final, is addition to total utility by consuming commodity. question paper validation 120 or 140 150 marks. நம்ம அதுல என்ன present பண்ணிருக்கோம், அதுல என்ன ஃபைனலா present பண்ணிருக்கோம். so that is a margin. okay, நம்ம margin example say 90 அப்படினு சொல்லுவோம் நம்ம margin. அதுதான் இங்க நம்மளோட margin. but there are the provisions are more. next இதுக்கு என்ன, இதுக்கு ஃபார்முலா இருக்கா? sure, எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்கு. marginal utility அதாவது mu represent by mu. mun equal to n n number of terms. if for example 4 classification னா அங்க 4 ன்னு போட்டு. okay, that is why they are presenting it as n. mun equal to tun minus tun minus 1 formula. next இத distinguish பண்றோம் between marginal utility and total utility. marginal utility under first margin decline ஆகும், margin highest reach ஆகும். how we are getting the maximum satisfaction, அதுக்கு அப்புறம் automatically start declining. total utility increases. போன எக்ஸாம்ல நான் ஒரு क्वेश्चन எழுதல, but this time I studied more, so the entire question paper I know that very well. further the questions which are not asked in the question paper also I can know, because we completely go through the textbook complete ah முடிச்சிட்டோம். அதனால என்ன பண்றோம், every time it will get increasing, our capacity will be getting increasing, we become a capacity builder ஆ இங்க மாறிரும். next the utility reaches 0. இங்க வந்து யூட்டிலிட்டின்றது மேக்ஸிமம், மார்ஜினாவே 0 ஆனதுக்கு அப்புறம் கிடையாது 0. then here it reaches a maximum, it reaches a maximum. இங்க 0 ஆ இருக்கும்போது அது மேக்ஸிமம். எது 0 ஆ இருக்கும்போது, மார்ஜின் 0 ஆ இருக்கும்போது டோட்டல் மேக்ஸிமம் ஆ இருக்கும். இட்ஸ் 1 மார்க். ஓகே, இது வந்து ஒரு கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். when margin reaches 0 what is the result of total, or what is the total utility அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், மேக்ஸிமம் அப்படின்னு பிரசன்ட் பண்ணணும். இப்படியே ரிவர்ஸ்ல கொடுக்கலாம். when the total reaches maximum what is the margin, 0. okay, next the utility become negative. இப்போ நெகட்டிவா இருந்தா, இங்க 0வா இருந்தா அங்க மேக்ஸிமம் சொல்லிட்டீங்க, நெகட்டிவா இருந்தா என்ன சார், it started declining. இங்க மைனஸ்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்கேயும் டோட்டல்லே நமக்கு குறையும். next what are the characteristics of land. இங்கே நம்ம அந்த 11 features லிஸ்ட் அவுட் பண்ணோம். ஓகே, கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ண நான் இங்க கமா போட்டு கொடுத்திருப்பேன். so land is a primary factor of production. primary na natural, naturalaவே அதாவது physical factor. அது naturally we are giving first preference to land. நம்ம வீடு கட்டறதா இருந்தாலும், விவசாயம் பண்றதாலும், இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண எதுவா இருந்தாலும், raw material எடுக்கணும்னா கூட எங்க என்ன பண்றோம், we are giving first absolute importance to land. so it is a primary factor of production. number 2 land is permanent. இது வந்து it is a permanent, n number of years, millions of years it will be available, it is permanent. next it is immovable. another thing, land is immovable, land is permanent, land is immovable and land is free gift of nature. இது வந்து 4 points நம்ம key answerனால ஒரே லைன்ல கொடுத்திருக்கோம். next land has no cost of production. இது வந்து யாரும் தயாரிக்க போறது இல்ல, it's a natural process, so there is no cost of production for it, and it is a passive factor of production. நல்லா கவனிங்க, very important points in the law. then land is fixed or inelastic in supply. elastic na lengthy amount, ஒரு limited தான், the source availability is limited. அதனால என்ன பண்றோம், it is fixed. இத்தனை டன் இங்க கோல் இருக்கு அப்படினா that's all. this much cubic capacity of oil availability na that is a final, so it is fixed. next land is heterogeneous, it differs in fertility. heterogeneous, same character, example black soil தான், but
the yielding will be getting differed from one piece of land to another piece of land. Next, what are the factors governing elasticity of supply? What are the factors? Factors na காரணம் என்னென்ன காரணம் அப்படி லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். Nature of the commodity, இந்த 3 things வந்து must. இதுக்கு கீழே தான் என்ன பண்ணோம், we need to list out the points. Nature of the commodity, cost of production, technical condition and time factor. 4, we need to list out by 4. The factor governing elasticity of supply. First number 1 என்ன எழுதணும், nature of the economy. என்ன nature அதில், durable. Durable goods are high. Durable goods are high, but perishable goods are low. Example, ஒரு furniture ready பண்ணோம்னா the cost is high. At the same time, if we need to cultivate the greens, ஒரு கீரை ரெடி பண்ணா அதனுடைய cost is கம்மி. Reason, it is a perishable good. Other reason, cost of production under constant supply is greater, under diminishing elasticity is less. Under constant supply is greater, under diminishing elasticity is less. இங்க பாருங்க கான்ஸ்டன்ட்டா இருக்கும், சப்ளை வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். At the same time diminishing factor வரும்போது elasticity is less. இந்த லென்த்தியா போறதுன்றது அங்க கண்டிப்பா குறையும். Next, technical condition. In large scale supply cannot be adjusted easily. Long race, long run, அந்த 10 years 12 year 15 year 20 year ஒரு லென்த்தியா போறோம் அப்படினா here it cannot be adjusted. அத கண்டிப்பா நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது because of the technical conditions. Okay, இப்போ 24 hours ரன் ஆகணும்னா ரன் ஆகணும், அங்கே என்ன பண்ண முடியாது. ஒரு லென்த் 10 years ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, லைஃப் டைம் 10 year அப்படின்னா கம்பல்சரி இட் ஷுட் ஒர்க். டைம் ஃபேக்டர், another important factor இது டைம் ஃபேக்டர். சப்ளை cannot be adjusted. இங்கே வந்து சப்ளையை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு we need to travel, ஒரு பைக் யூஸ் பண்ணிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா இட் ரெக்வயர் மினிமம் 2 liter 1.5 liter ஆர் 1 liter பெட்ரோல்னா இட்ஸ் அ மஸ்ட். அங்கே வந்து தெர் இஸ் நோ அட்ஜஸ்ட்மெண்ட். கண்டிப்பாக அந்த 1 liter பெட்ரோல் அது கன்சியூம் ஆகும், இல்லைனா பைக் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, we can't drive. Next, in short period and long period supply is highly elastic. ஸோ இந்த பாயிண்ட்டை ஆஸ் சச் அப்படியே ப்ரெசென்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்டிங்விஷ். ரெண்டுமே நமக்கு டிஸ்டிங்விஷ் தான். ஒன் இஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் அதர் ஒன் வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட்டில் ஆஸ் சச் இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்கணும் நமக்கு. டஸ் நாட் சேஞ்ச். இங்கே வரும்போது காஸ்ட் வேரி. வேரியபிள் காஸ்ட்டில் த காஸ்ட் வில் பி மேரி. இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட், the cost of a pen is 10 rupee na 10 rupee தான். the cost of, இங்க வந்து variable cost அப்படினு சொல்றோம். variable cost na pen pencil eraser comparison பண்றோம். pen cost is much higher, it little lesser pencil, little lesser eraser அப்படினு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். that is variable cost. the expenses on fixed factor remain unchanged. இங்க வந்து இதுக்கு இவ்வளவுதான் அப்படினு ஃபிக்ஸ் பண்ணோம்னா there will be no change. அது it is unchanged, அது வந்து fixed. வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச், இது வந்து லெவல், பேஸ்ட் ஆன் த லெவல் இட் வில் பி கெட்டிங் டிஃபர். காட்டன் தான், அதுலேருந்து தான் த்ரெட்டு. ஸோ த்ரெட்டுக்கான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேறு. நெக்ஸ்ட் லெவல் டெக்ஸ்ட், அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேறு. கலரிங் அதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ், ஸோ அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேறு. ஸோ இட் வில் பி கெட்டிங் வேரிங். அதுதான் வேரியபிள் காஸ்ட்டாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட், தென் த அவுட்புட் இஸ் இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட். இங்கே தெர் வில் பி பாசிபிலிட்டிஸ். ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம், ஆர் ஈவன் பிகம் ஜீரோ, அவுட்புட் வராமையும் போகலாம். பட் இட் ரைசஸ் when output expand and falls when output contracts. output yielding நிறைய வரும்போது the production will be, the cost will be more, at the same time it will contracts. எப்போ ரெடியூஸ் ஆகும்போது குறையும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே ப்ரெசென்ட் பண்ணோம். நெக்ஸ்ட், ஸ்டேட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் மணி காஸ்ட் அண்ட் ரியல் காஸ்ட். மணி அப்படின்னா வேல்யூ பேஸ் பண்ணது. ரியல் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் சார், அதுதான் நம்ம இங்கே பாயிண்ட் ஆகும். ரியல்ன்றது மேட் பேஸ்ட் ஆன் த பேமெண்ட் மேடு. ஓகே, நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ரியல் காஸ்ட் ஆஸ் வெல் ஆஸ் அ மணி காஸ்ட். நீங்கள் மாற்றி கூட எழுதலாம், மணி ஃபஸ்ட் எழுதலாம், ரியல் செகண்ட் எழுதலாம். தட் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண, ஹவு டு வி கேரக்டரைஸ் ஹியர், ஹவு டு யூ டிஸ்டிங்விஷ் ஹியர். ஃபர்ஸ்ட் ஐ மென்ஷன் த ரியல் காஸ்ட், நெக்ஸ்ட் ஐ மென்ஷன் த மணி காஸ்ட். ரியல் காஸ்ட் ஃபர்ஸ்ட் வில் லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். த பேமெண்ட் மேட் டு காம்பன்சேட் த எஃபர்ட். எவ்வளோ உழைப்பை கொடுத்துருக்கோம், எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கோம். அண்ட் சாக்ரிஃபைசஸ் ஆஃப் ஆல் ஃபேக்டர்ஸ், அது ரியல் காஸ்ட். அதுதான் ரியல் காஸ்ட். த பேமெண்ட் மேட் டு காம்பன்சேட் வித் த எஃபர்ட் அண்ட் சாக்ரிஃபைசஸ் ஆஃப் ஆல் ஃபேக்டர். இங்கே வரும்போது த ப்ரொடக்ஷன் காஸ்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் மணி டர்ம், இன் மணி டேர்ம்ஸ். அதனால் அது என்னன்னு சொல்கிறோம், மணி காஸ்ட்னு சொல்கிறோம். ஓகே, அந்த உற்பத்திக்கான செலவை ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், அதனால் அது மணி காஸ்ட். இங்கே அப்படி கிடையாது. இங்கே என்ன சொல்கிறோம், எஃபர்ட், எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கோம், எவ்வளோ பயிற்சி பண்ணியிருக்கோம், அதில் என்னென்ன சாக்ரிஃபைஸ் கொடுத்துருக்கோம், அதை பேஸ் பண்ண, அதுதான் ரியல் காஸ்ட். நெக்ஸ்ட், இட் இன்க்ளூட், இதில் முக்கியமாக எது இன்க்ளூட் ஆகும்னா எஃபர்ட், நம்மளுடைய முயற்சி.
It includes the effort and the sacrifice of the landlords. ஏன்னா முதலீடு பண்ணுறாரு இல்லையா அவரோட in the use of land, catalyst to save and invest and also the workers in foregoing leisure. வந்து லேண்ட் ஃபஸ்ட்டு லேண்டு அந்த லேண்ட்லார்டு ப்ளஸ் ஒர்க்கர்ஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான் இங்கே வரும்போது மணி காஸ்ட் இன்க்ளூட் த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற செலவு என்னென்னா பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் அதை ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணோம் அண்ட் ஆல்சோ வேஜஸ்ஸு அப்புறம் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட்டு அண்ட் ஆல்சோ த அதர் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் அது உள்ள சேர்ந்து வரும் அதுதான் அது ரிலேட்டடாக அதனால் அது மணி காஸ்ட். நெக்ஸ்ட் ஆடம் ஸ்மித் ரிகார்டட் பெயின் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் லேபர். ஒருத்தருடைய ஒருத்தருடைய சேவையும் சேர்ந்தது தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறார். இட்ஸ் அ ட்ரூ, இட்ஸ் ரியலி இட்ஸ் அப்சல்யூட்லி இட் இஸ் ட்ரூ. ஓகே, பட் த மணி காஸ்ட் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் அ ப்ரைம் காஸ்ட். இது என்னன்னு சொல்கிறோம், ப்ரைம் முதன்மையான ஆர் டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் த நாமினல், இதை 10 ரூபாய்க்கு வாங்கலாம்பா, இதை 20 rupees கூட நம்மளால் வாங்கலாம்பா. ஸோ the value of the particular product is worth அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் என்னென்னு சொல்கிறோம் இங்கே நாமினல் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஆர் அக்கௌண்டிங் காஸ்ட், ஒரு 10 members வாங்குற ஒரு ஈச் ப்ராடக்ட் காஸ்ட் 100 rupees, ஒரு 10 வாங்குகிறோம் ஆல் டுகெதர், அப்போ 1000ல் 900 கொடுங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறோம் அக்கௌண்டிங். அண்ட் ஆல்சோ ஆர் அவுட் ஆஃப் பேக்கெட், ஸோ ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் ஃப்ரம் மை பேக்கெட், அது அவுட் ஆஃப் பேக்கெட். நெக்ஸ்ட், what are the features of the market? ஒரு மார்க்கெட்னுடைய ஃபீச்சர்ஸ் என்ன? பையர் அண்ட் செல்லர் ஆஃப் அ கமாடிட்டி ஆர் எ சர்வீஸ். முதல் ஃபீச்சர் இதுதான், பையர் அண்ட் செல்லர் ஆஃப் அ கமாடிட்டி ஆர் அ சர்வீஸ். செகண்ட் ஃபீச்சர், எ கமாடிட்டி டு பி பாட் அண்ட் சோல்டு. கமாடிட்டி டு பி பாட் அண்ட் சோல்டு. நெக்ஸ்ட், ப்ரைஸ் அக்ரியபிள் டு பையர் அண்ட் செல்லர். அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் 2 பேருக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ another important feature here. நெக்ஸ்ட், டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் எக்ஸ்சேஞ்ச். என்ன பண்ணலாம், டைரக்டாகவும் வாங்கலாம் இல்லை இன்டைரக்டாகவும் வாங்கலாம். நெக்ஸ்ட், திஸ் இஸ் அ கம்பல்சரி கொஸ்டின். ஸ்பெசிஃபை த நேச்சர் ஆஃப் என்ட்ரி ஆஃப் காம்படிஷன் இன் பர்ஃபெக்ட் காம்படிஷன் அண்டு மோனோபாலி. அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறீங்க, செப்பரேட்டாக டைட்டில் போட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்ட் காம்படிஷனை பற்றி லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். இதுவும் வந்து ஒரு டிஸ்டிங்விஷ் மாதிரி தான் இது. எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர் அண்ட் செல்லர், ஹோமோஜீனஸ் ப்ராடக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ப்ரைஸ். பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஓகே, பர்ஃபெக்ட் டைமில் ஒரே ஒரு ப்ரொடியூசர் தான் இருப்பார். ப்ரைஸ் இஸ் ஆல்சோ ப்ராடக்ட்டும் சேமாக தான் இருக்கும். அவர் என்ன யூனிஃபார்மாக இருக்கும், குவாலிட்டி வில் மீன் யூனிஃபார்ம். ஃப்ரீ என்ட்ரி அண்ட் எக்ஸிட், எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். ஆப்சன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், கண்டிப்பாக அங்கே டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு இன்க்ளூட் ஆகாது. பர்ஃபெக்ட் மொபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், கண்டிப்பாக அது என்ன ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். மொபிலிட்டி, தெர் வில் பி அ மூமெண்ட் ஆஃப் குட்ஸ். பர்ஃபெக்ட் நாலேஜ் ஆஃப் த மார்க்கெட்டில் இந்த இடத்துல இந்த பாப்புலேஷன் இருக்குது, இங்கே இவ்வளோ சேல்ஸ் ஆகும் அப்படின்ற அந்த ஐடென்டி கிளாரிட்டி அவங்கக்கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட், தெர் இஸ் நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், கண்டிப்பாக அங்கே கவர்மெண்டோடைய இன்டர்வென்ஷன் இருக்காது. நெக்ஸ்ட், பர்ஃபெக்ட் மோனோபாலின்னு சிங்கிள். தெர் இஸ் அ சிங்கிள் ப்ரொடியூசர் ஆர் செல்லர் ஆஃப் அ ப்ராடக்ட். எக்ஸாம்பிள் இந்தியன் ரயில்வே சொல்லலாம். த ப்ராடக்ட் ஆஃப் அ மோனோபாலிஸ்டிக் இஸ் யூனிக், அதுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்கும், அதனால் அது யூனிக் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஆஸ் நோ க்ளோஸ், அதுக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது. தெர் இஸ் நோ க்ளோஸ் சப்ஸ்டியூட்டே கிடையாது. ட்ரெயினுக்கு பதிலாக அப்படி பஸ், கவர்மெண்ட் பஸ் இல்லைன்னா ப்ரைவேட் பஸ்ன்னு போகலாம், ஆனால் இங்கே தெர் இஸ் நோ சப்ஸ்டியூட்ஸ். நெக்ஸ்ட், தெர் இஸ் அ ஸ்ட்ரிக்ட் பேரியர், ஒரு பெரிய தடை டு என்ட்ரி ஆஃப் எனி நியூ ஃபார்ம். யாராலையும் உள்ள நுழையறதுக்கு முடியாது, சான்ஸே கிடையாது. இட் இஸ் சான்ஸ்லெஸ். த மோனோபாலிஸ்டிக் இஸ் அ ப்ரைஸ் மேக்கர், ஏன்னா அவர் சிங்கிளாக அவர் தான் அங்கே வந்து டெசிஷன் மேக்கர்னால ஹி இஸ் அ ப்ரைஸ் மேக்கர். The monopoly earn maximum 1 rupee increase பண்ணால் it is a profit. Minimum 1 rupee increase பண்ணாலும் it is a profit. Earn maximum profit or abnormal, 1 rupee na normal profit, 10 rupee, 100 rupee, 1000 abnormal profit. Reason என்ன, there will be more users அங்கே அதிகமாக இருக்கிறது, அதுதான் ரீசனுங்க. So up to this our part C is getting over. Part D we will see in the next slide. Okay, thank you all, thank you for watching.